Good morning, champion. நம்ம கூட இமானுவேல் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இப்போ இன்னைக்கு ஒர்க் மெஷர்மெண்ட்ல சம் ஆஃப் தி क्वेश्चंस டிஎன்பிசி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வியும் அப்புறம் டிஎன்பிசி ஏஇல கேட்கப்பட்ட கேள்வியும் தொகுத்து ஒரு கண்டென்ட்டா கொடுத்து வந்திருக்காரு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்டாப் வாட்ச் டெக்னிக்கல் ஒர்க் மெஷர்மெண்ட். ஸோ முக்கியமான விஷயம் வந்து ஒர்க் மெஷர்மெண்ட்ல வந்து நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து ஸ்டாப் வாட்ச். அடுத்தது பிஎம்டிஎஸ், ப்ரீ டிட்டர்மைன்ட் மோஷன் டைம் ஸ்டடி. ப்ரீ டிட்டர்மைன்ட் மோஷன் டைம் ஸ்டடி சுருக்கமாக பிஎம்டிஎஸ் சொல்லுவோம். பிஎம்டிஎஸ்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கு? MTM மெத்தட் டைம் மெஷர்மெண்ட், WFS ஒர்க் ஃபேக்டர் சிஸ்டம், BMTS பேசிக் மோஷன் டைம் ஸ்டடி. ஸோ பிஎம்டிஎஸ்ல என்னென்ன இருக்கலாம்? MTM இருக்கு, மெத்தட் டைம் மெஷர்மெண்ட், WFS இருக்கு, ஒர்க் ஃபேக்டர் சிஸ்டம், BMTS இருக்கு, பேசிக் மோஷன் டைம் ஸ்டடி. ஃப்ளை பேக் ஸ்டாப் வாட்ச் அப்படி ஸ்டாப் அப்படின்றது என்னது? டைப் ஆஃப் ஸ்டாப் வாட்ச். ஒரு டைப் ஆஃப் ஸ்டாப் வாட்ச். ஒரு ஃப்ளை பேக் டைப் வந்து டைப் ஆஃப் ஸ்டாப் வாட்ச். குமுலேட்டிவ் டைப் ஆஃப் டைம் ஸ்டடினா என்ன? Hand of watch return to zero at the end of every complete process. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் மறுபடியும் ஜீரோக்கே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து குமுலேட்டிவ் டைப் ஆஃப் டைம் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. கவர்னிங் எலமெண்ட்னா என்ன? Elements of time study occupying longer time. எந்த எலமெண்ட்டுக்கு வந்து லாங்கர் டைம் தேவைப்படுதோ அந்த எலமெண்ட் வந்து கவர்னிங் எலமெண்ட் சொல்லுவோம். டைம் ஸ்டாண்டர்ட்னா என்ன? Performance evaluation of individual workers, incentive payments, cost estimating. ஸோ டைம் ஸ்டாண்டர்ட்னா அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒர்க்னு சொல்லலாம். அது மூலமா தான் இன்சென்டிவ் பேமெண்ட் தர முடியும், காஸ்ட் எஸ்டிமேட்டிங்லாம் தர முடியும். ஒர்க் சாம்பிளிங்னா என்ன? To determine allowance in time study. ஸோ அலவன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் வந்து ஒர்க் சாம்பிளிங் அப்படின்றாங்க. டைம் மெஷர்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? One time measurement unit is TMU. நமக்கு 0.07 தான் தெரியும். 0.07 ஜேம்ஸ் பாண்ட். இது 0.06 0.006 மினிட்டை தான் வந்து 1 TMU அப்படின்னு சொல்றாங்க. Allowance factor in time study. அலவன்ஸ் ஃபேக்டர் எப்படி எதுக்காக உருவாக்கப்பட்டது? அலவன்ஸ் ஃபேக்டர் Adjust normal time for personal needs, unavoidable delay and fatigue. ஸோ அலவன்ஸ் ஃபேக்டர் இருக்காங்கன்னா பர்சனல் நீடுக்காக ஏதாவது நம்ம வேலை செஞ்சதுக்கு பற்றி தண்ணி குடிக்கணும் தேவைப்படும், இல்லை வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் தேவைப்படும், பர்சனல் நீட். அன்அவாய்டபிள் டிலே, ஸோ ஏதாவது பவர் கட் ஆஃப் ஆகலாம், இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் ஃபெட்டிக்னால. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட நேரம் தான் அலவன்ஸ் ஃபேக்டர். டைம் ஷெட்யூல் ரேட்டிங் ஃபேக்டரை எப்படி சொல்லுவோம்? T2 by T1 into 100 minus T3 by 100. ஸோ எலிமெண்ட் டைம் ஸ்டடி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? Switching on machines. ஸோ அடுத்தது வேரியபிள் எலிமெண்ட் டைம் ஸ்டடினா Basic time changes according to dimension of product. ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்த இமானுவேலுக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அவருக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்காக பாராட்டு தெரிவிப்போம், வாழ்த்துக்கள் தெரிவிப்போம், நன்றி கூறுவோம்.